நல்லா இருக்குங்களா? நான் வந்து மாவு புளிச்ச மாவு இது பாருங்க. இது வந்து இது பேர் என்ன ஞாபகம், காலிஃப்ளவர். நான் வந்து மாவு வந்து புளிச்ச மாவு, அந்த மாவுக்கு காலிஃப்ளவரில் ஒரு 4 பச்சை மிளகா, ஒரு 10 பூண்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மிளகுத்தூள், சீரகமும், இது வந்து பெருங்காயத்தூள். இது பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு பீஸு. நான் வந்து ஒரு அடை செய்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மாவு புளிச்சு போச்சுன்னா அந்த வெயில் காலத்தில் நமக்கு அந்த மாவு தோசை ஊற்றினாலும் புளிக்குது, மாவு கலந்து ஊற்றுவோம். இது நான் வேறு மாதிரி இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு காலிஃப்ளவரில் நான் வந்து செய்யறதுக்கு கருவேப்பிலையெல்லாம் அப்படியே போட்டுருங்க. கொத்தமல்லியை இப்படியே போட்டுருங்க. போட்டு ஒரு அரைக்கணும். பாருங்கள். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ரொம்ப நைஸாக அரைக்காமல் அரைச்சிருக்கேன். வெங்காயம் இது பார்த்திங்கன்னா வெங்காயம், இந்த காலிஃப்ளவரை இப்படி ரொம்ப வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்க வேணாம். நான் கழுவி ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். நேரம் ஆகும், அதோட வீடியோ போடுறதுக்கு டைம் ஆகும்னு தான் நான் இப்படி வச்சுருந்தேன். இதுலேயே பாருங்கள், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த காலிஃப்ளவரில் செய்கிறதுனால நமக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த வெயில் காலத்தில் புளிப்பாகும் போது நம்ம மாவு வந்து ஏதோ ஒரு மாவு கலந்து தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்படி செய்கிறோம். நம்ம இதில் கடலை மாவு 2 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதில் வந்து நம்ம புளிச்ச மாவு பாருங்க. எனக்கு வந்து ஏற்கனவே இது வந்து 1 வாரத்து மாவு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ரொம்ப புளிப்பாயிடுது. அதை வந்து நான் வந்து ஒரு 2 3 கரண்டி 4 கரண்டி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஏன்னா மாவில் உப்பு இருக்கும், அதனால நம்ம சால்ட்டு கொஞ்சம் போட்டுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல், நம்ம இது வந்து காலை டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், நம்ம ஈவினிங்கும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பருப்பு அடை செய்யாமல் இந்த மாதிரி காலிஃப்ளவரில்
அடை செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் உப்பு சால்ட்டு பத்தில் பார்த்து போட்டுக்கோங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு இது மாதிரி செய்கிறதுனால நல்லாயிருக்கும். இதில் முட்டையும் கலக்கலாம். நம்ம கையே வைக்க வேணாம். கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றிக்கங்க. இது வந்து நமக்கு காலிஃப்ளவர் கலந்துருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மொத்தமாகவே கலந்துக்கிட்டா நல்லா அடை மாதிரி அடையே தான் இது. நம்ம சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். நமக்கு இது புளிக்கவே பிடிக்காது. நம்ம வந்து இப்போ இந்த இட்லி மாவு வந்து நம்ம ஒரு 4 நாள் ஒரு வாரம் இப்போல்லாம் இது அது பேர் என்ன உங்களுக்கு வந்து வெயில் காலத்துக்கு அதுக்கு ஃப்ரிட்ஜிலேயே வீணாக புளிச்சிருது, நல்லா புளிச்சிருது. அதனால் நம்ம இப்படி அதுக்கு மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சோம்னா பிரிஞ்சிடும். ஏன்னா இது காலிஃப்ளவருங்கிற வாசி தண்ணி ஊற்றி செஞ்சால் இது பிரியும். அதுக்காக நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே, நம்ம ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் இப்போ இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு, ஆனால் கடலை மாவு போட்டுக்கோங்க, அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க, புளிப்பான மாவு ஒரு 4 கரண்டி போடுங்க. இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு வெந்துடும்.
கையை வச்சிங்கன்னா அது வந்து நவுந்து போயிடும். அதுக்கு தான் இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவும் வேகும், சீக்கிரமாகவும் இருக்கும். கொஞ்சமே வந்துட்டான். இந்த பாருங்க, இப்படி நீங்களே செஞ்சுட்டாங்க. பாருங்க, இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிடவும் மெதுவாக இருக்கும். இது வந்து ஹார்டாக இருக்காது, நம்ம பருப்பு வடை மாதிரி ஹார்டாக இருக்காது. நல்ல கொஞ்சம் தீ வந்து ரொம்ப படாமல் கம்மியாகவே வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்களும் செய்யணுங்கிறதுக்காக தான். காலிஃப்ளவர் வந்து நம்ம வந்து வறுத்து குழம்பு வச்சு இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று செய்வோம். அது மாதிரி இல்லாதபடிக்கு இப்படி நம்ம அடை செஞ்சு நம்ம மாவும் வீணாகாது, நமக்கு வந்து இதுவும் புளிப்பு மாவும் இல்லை, புளிக்காது. இது நல்ல புளிப்பே இல்லை. ஏன்னா 4 கரண்டி தான் ஊற்றிருக்கோம். ஒரு 100-150 கிராமு நமக்கு வந்து காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டேன், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இது நல்லா இருக்கும். பெருங்காயம், வெங்காயம், தேங்காய் துருவல் எல்லாம் போட்டதுனால இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், ரைட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, பாய்.